ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க. அந்த லஞ்ச் ரெசிபிக்கு நான் இன்னைக்கு சிக்கன் தாங்க செஞ்சிருக்கேன். சிக்கன் இந்த வச்சுதான் இன்னைக்கு ரெசிபி பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் நாட்டுக்கோழி சிக்கன் எதுவும் எடுக்கல, நான் பிராய்லர் தான் எடுத்திருக்கேன். பிராய்லர் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அப்பப்போ இடையில அதுலயும் புரோட்டீன் நிறைய இருக்குங்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்த்துக்காம எப்பயாவது ஒரு தடவை சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி அது வாங்கி நான் 2ல இருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிருங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷமாவது வச்சிருந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம எல்லா நான்வெஜ் வீடியோல நான் சொல்லுவேன், நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம கலந்து கூட போடலாம். அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து எண்ணெயிலே நம்ம நல்லா வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வெங்காயம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யற குழம்பா இருந்தாலும் கிரேவியா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையா வதக்கணும். அதே மாதிரி சிக்கன் நம்ம கடையில வெட்டி வாங்கிட்டு வரும்போதே நம்ம குழம்புக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன பீஸாவே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம கவுண்டர் டாப்ல வச்சு கட் பண்ணி இதெல்லாம் ஒரு வேலை. அதனால அதே மாதிரி நான் எப்பவுமே ஸ்கின் தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால அந்த மாதிரியே வாங்கிட்டு செஞ்சுறது. அதுக்கப்புறம் இதுல மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் காலை மதியம் 2 நேரத்துக்கு சேர்த்து ஒரே குருமா மாதிரி ஒரு குழம்பு வைக்க போறேன். ஸோ அதனால நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். போதும், தக்காளி ரொம்ப போட்டோம்னா சிக்கனுக்கெல்லாம் புளிக்கிற மாதிரி தெரியும். அதனால 2 தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த இப்போ உள்ள தக்காளி எவ்வளவுதான் பழமா இருந்தாலும் கூட நம்மளுக்கு கண்டிப்பா அது நல்லாவே வதங்கி வர்றதே கிடையாது. அதனால நான் கல் உப்பு போட்டு வதக்கிருக்கேன். அதே மாதிரி கோழிக்கு கண்டிப்பா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய நம்ம போட்டுக்கணும். நிறையனா நிறைய இல்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிலோவுக்கு தகுந்த மாதிரி. ஆனா கண்டிப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துதான் நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வதங்கி வந்தாதான் அந்த சிக்கனோட டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா கறியுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். அதுக்காக கண்டிப்பா அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல கொஞ்சம் பெருசா இல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் குழம்பு கூட வைக்கிறோம் இல்லையா, அதனால 1 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டா போதும். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் பாருங்க எப்படி வதங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள்ல போட்டுதான் நான் 10 நிமிஷமா ஊற வச்சுதான் வச்சிருக்கேன். அதை நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்க இன்னொரு தடவை அந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கூட இன்னொரு தடவை நீங்க வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். வாஷ் பண்ணிட்டு நான் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே அந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கு இல்லையா, அதோட சேர்த்தே நம்ம நல்லா வதக்கி விடணும். இதுவும் ஒரு முக்கியமான டிப் தான். நம்ம அந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது அது நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வதக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லது தானே. அதனால அந்த எண்ணெயிலே வதங்கும் போது அதுலயே அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சுக்கும். அப்பதான் நம்மளுக்கு அந்த குழம்பு கறி எடுத்து சாப்பிடும் போது நமக்கு நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். இப்பவே உடனே நம்ம ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கறி வெந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்பவே சேர்த்துட்டோம்னா கூட அது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் சொல்றேன், ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கூடி வரும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இப்ப 1 பை 1 மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் கண்டிப்பா மஞ்சள் சேர்த்துக்கத்தான் வேணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு தாராளமா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் மல்லித்தூளுக்கு நான் வச்சிருக்கிறது. 4ல இருந்து 5 ஸ்பூன் தாராளமா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கரம் மசாலா தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது இருந்தா ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்து இதையுமே நம்ம இந்த சிக்கன், இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட இந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் பிடிச்சிடக்கூடாது. ஜஸ்ட் பார்த்துக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம்
பிடிக்காத அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு 1-2 நிமிஷம் வதக்குங்க. அப்படி பிடிச்சிரும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணெயிலே அந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழம்புக்கு ஒரு கலர் கிடைக்கும். நம்ம கலர் பொடியில எதுவுமே போடாம இருக்கும்போது அது சூப்பரா கலர் கிடைக்கும். அதே மாதிரி குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தாராளமா நம்ம அதுல வதக்கிக்கலாம். கண்டிப்பா அது பிடிச்சிடக்கூடாது. அது சட்டியில பிடிச்சு போற மாதிரி வந்தது அப்படின்னா இந்த குழம்போட டேஸ்ட் அப்படியே மாறிடும். நம்ம அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பக்கத்துல தண்ணி வச்சுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிடிக்கிற மாதிரி இருந்தா புடக்கு தண்ணி சேர்த்துறாங்க. அவ்வளவுதாங்க. அப்புறம் இப்ப நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அது நல்லா கொதிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ கொதிச்சு வந்துருச்சு பாருங்க, நல்லா கொதிக்கிறது தெரியுது. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன்னா தேங்காயில வந்து சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுட்டோம் இல்லையா, கண்டிப்பா சோம்பு சீரகம் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது போட்டு கொஞ்சம் மிளகு, நீங்க வந்து இது வச்சிருந்தீங்கனாலும் 2 முந்திரி பருப்பு வேணா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அதை விட கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடணும். நல்லா நைஸா அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கிட்டோம்னா தான் நல்லா இருக்கும். இதை வந்து தனியா நம்ம வதக்கிட்டு கூட அரைக்கலாம், அது வேற மெத்தடு. நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம இப்படியே அரைச்சிட்டு நான் இதுல சேர்த்துட்டு இப்ப மிக்சி ஜாரே அரைச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுதலாவே சேர்த்துக்க போறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு நம்மளுக்கு. காலையிலேக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே நான் வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து குடல் வாங்கியிருக்கேன். குடல் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். குடல் கிரேவி வைக்கிறதுங்கிறதுனால நான் இந்த சிக்கனை வந்து குழம்பா வச்சுட்டேன். அவ்வளவுதான். தேவையான அளவு மிக்சி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துட்டு இப்ப வந்து நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். இப்ப வந்து உங்களுக்கு அவ்வளவா தண்ணியா இல்லை, இதுவே ஓகே தான். இப்ப வந்து கொஞ்சம் தண்ணியா தெரிஞ்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு இந்த தேங்காய் எல்லாமே கொதிச்சு வரணும்ல. இப்ப நம்ம மறுபடியும் திரும்ப மூடி நல்லா ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் வத்திரும். குழம்பும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்ப நம்ம இதுல வந்து உரப்பு உப்பு எல்லாம் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் நம்ம மிளகுத்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கலாம். இறக்க போயில மல்லித்தலை தூவிடணும் கண்டிப்பா. அதையும் தூவிட்டு இப்ப வந்து நம்மளுக்கு உரப்பு ஒரு வேலை கம்மியா இருக்கு, வீட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது. நம்ம காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. இது இட்லி தோசைக்குமே காலையிலக்கு நல்லா இருக்கும், டிஃபனுக்கும் நல்லா இருக்கும், மதியம் லஞ்சுக்கும் நல்லா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்களும் சிக்கன் குழம்பு ஒரு முறை வச்சு பாருங்க. நான் சொன்ன மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க. குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு வச்சுட்டு எனக்கு மறக்காம சொல்லுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதனால நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம எப்பவுமே குழம்பு எந்த ஒரு டிஷ் செஞ்சு முடிச்ச உடனே நம்ம கண்டிப்பா உப்பு பார்க்கணும். நம்ம அவசரமா பரிமாறிட்டோம் அப்படின்னா தட்டுல சாதத்தை போட்டுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது உப்பு பத்தலைன்னா அது ஒரு மாதிரி தெரியும். அதை நம்ம முன்னாடியே செக் பண்ணிட்டு நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நான் பாருங்க கடைசியில எனக்கு காரம் கம்மியா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் கடைசியில இந்த பெப்பர் தூளோட பாசம் அந்த உரப்பு நிற்கும் போது நல்லா இருக்குங்கிறதால கடைசியில நான் கொஞ்சம் காசு அளவுக்கு பெப்பர் தூள் தூவி